செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் இந்துஸ்தான் கல்லூரியில் மாணவி தற்கொலை செய்து கொண்டதன் காரணம் குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பரிமளா வழங்க கேட்கலாம். பரிமளா, வணக்கம். முதற்கட்ட தகவல்கள் சொல்வது என்ன? முழு விவரம். கோவையில் இந்துஸ்தான் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவி நர்சிங் படிக்கக்கூடிய மாணவியின் மீது திருட்டு பட்டம் பள்ளி சுமத்தப்பட்டதால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கோவையில் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உடலை கைப்பற்றிய பீளமேடு போலீசார் தற்பொழுது அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர். கோவை பீளமேடு அருகே இருக்கக்கூடிய நவ இந்தியா பகுதியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் பாராமெடிக்கல் சயின்ஸ் கல்லூரியில் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். இவர்களுக்கு தங்கும் விடுதியும் அதே வளாகத்தில் தான் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் தான் திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த மாணவி அனுப்பிரியா என்பவர் அங்கு தங்கி பயின்று வந்திருக்கிறார். நேற்று முதலாம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவிகளுக்கு அங்குள்ள மருத்துவமனையில் 4வது கட்டிடத்தில் ஒரு பயிற்சியானது நடைபெற்றிருக்கிறது. மதியம் அனைவருமே உணவருந்த சென்றிருக்கக்கூடிய சூழலில் அந்த மாணவி மட்டும் அந்த அறையில் தனியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் சக மாணவனிடம் அந்த மாணவி பணத்தை எடுத்ததாக சந்தேகத்தின் பேரில் நிர்வாகத்திடமும் புகார் அளித்திருக்கின்றனர். இதன் அடிப்படையில் நிர்வாகம் அழைத்து நேற்றைய தினம் விசாரணையானது மேற்கொண்டிருக்கின்றனர். இந்த விசாரணையின் முடிவில் மாணவி மிகவும் மனவேதனையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. சரியாக ஒரு 6:30 மணியளவில் அனுப்பிரியா 5வது மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலையானது செய்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து காலை முதலே அரசு மருத்துவமனையில் பெற்றோர்கள் வாக்குவாதம் மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் தொடர்ந்து பெற்றோரிடம் கல்லூரி நிர்வாகத்தினர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையும் நடத்தினர். உரிய இழப்பீடு வேண்டும் என்றும், அதே போல மாணவி இறந்ததற்கான உண்மை காரணம் தேவை என்றும், மாணவி பணம் எடுத்ததற்கான ஆதாரம் எதுவும் உள்ளதா என்றும் தொடர்ந்து பெற்றோர் தரப்பிலிருந்து கல்லூரி நிர்வாகத்திடமும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அதே போல தற்பொழுது கல்லூரி முதல்வர் அவர்களும் பேட்டியளித்திருக்கின்றனர். ஒரு பிரச்சனை என புகார் வழக்கமாக வரும்போது விசாரணையின் பேரில் தான் செய்தோம் என்றும், நாங்கள் விசாரணை செய்ததால் தான் மன உளைச்சல் ஏற்பட்டு இருந்தார் என்பது இது உண்மை இல்லை என்றும் கல்லூரியின் நிர்வாகம் தரப்பிலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிடம் பல மணி நேரம் விசாரணை நடந்தது என்பது உண்மை இல்லை என்றும், அதே போல பெற்றோரை வரவேற்று நாளை விசாரணை செய்து கொள்ளலாம் என்று மட்டுமே மாணவியிடம் தெரிவித்ததாகவும் கல்லூரி நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இருப்பினும் மாணவி நேற்றைய தினம் சுமார் 6:30 மணி அளவில் 5வது மாடியிலிருந்து தற்கொலை செய்து கொண்ட கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் கோவையை பொறுத்தவரை தற்பொழுது பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பரிமளா.